தான் சபை. குடும்பத்தில் வந்து பேசுகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆதாமோட தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? சபை பேசிக்கிட்டே இருந்தார். வருவார், பேசிக்கிட்டே இருப்பார், அவனோட வாக் பண்ணுவார், அவனோட நடந்து போய்கிட்டே இருப்பார், பேசுவார், அவனை விசாரிப்பார். இதுவும் துண்டிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் மீறுதல் உண்டாயிடுச்சு இல்லை, பாவம் செஞ்சான், மீறிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை தோட்டத்தை விட்டு துரத்தி அதை என்ன செஞ்சாராம்? கதவை அடைத்து கேருபேன்களும் சேராபேன்களும் அதுக்கு என்ன வைத்தாராம்? காவல் வைத்து உள்ளே யாரும் போகாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டார். வெளியே போயிட்டான். ஆண்டவரால் என்ன செய்ய முடியல. இப்போ அவனோட பேசாமல், மனிதனோட பேசாமல் இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் பலிகளை ஏற்படுத்தி உறவு கொள்ள ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். திரும்பவும் பாவம் பெருகி போச்சு. பூமியை அழித்தார், பூமியை நாசனம் பண்ணார். அதுதான் நோவா காலம். நான் சொல்கிறது விளங்குதா? ஆண்டவர் பார்த்தார், சபைதான் தோட்டம், சபைதான் பேழை. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? பாதுகாப்பின் இடம் எது? சபை. இன்னைக்கு தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாடு இல்லை, தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சாபம் இல்லை, தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, உணவு பிரச்சனை இல்லை, வேலை செய்யணும்னு ஆசை கிடையாது. ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 17 வாசிங்க. ஆதியாகமம் ஆனாலும் 15 வாசிமா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன செஞ்சாரு? தோட்டத்தில் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வைத்தார். இப்போ அவன் தான் அதுக்கு எஜமானன், அவன் தான் ராஜா. ஹலோ, இப்படி சொன்னா புரியும். அவன் தான் தலைவன். அதுக்கு அடுத்தது யார்? அவன் தான் செயலாளர், அவன் தான் பொருளாளர், அவன் தான் ஒருங்கிணைப்பாளர். டோட்டல் ஒர்க்கே அவங்க கையில் தான் இருக்கு, வேற யாருமே இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை தேவன் அவனுக்கு தந்திருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை அவனுக்கு தந்திருப்பார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதை காக்கவும். என்னதுங்க? பண்படுத்தினான். அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல, தப்பு நடக்கலை. ஆனால் அதுலேயே காக்க சொன்னார்ல, காக்க மறந்துட்டான். உள்ள யார் வந்துருச்சு? பாம்பு வந்துருச்சு. எதனால் வந்துருச்சு? தேவனுடைய வீட்டை காக்க. நம்ம வீட்டுக்குள்ளே வேற யாருன்னா வர அனுமதிப்போமா? வெளியில் உக்காஞ்சிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பூனை போன உடனே ஓடுறோம், குடுக்குன்னு எங்கே ஓடுற அப்படின்றோம். ஏன்? அது எதாவது நாசனப்படுத்திட்டு போயிடும். பூனையே விட மாட்டேற நம்ம திருடனை விட்டுருவோமா? வெளியால் ஒன்று உள்ளே வருதுன்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ சமூகத்தில் உனக்குள்ள வேற எதையும் அனுமதிக்கிறதுக்கு இடம் இல்லை. உலகம் உனக்குள்ள வருகிறதுக்கு என்ன இல்லை? அனுமதி இல்லை. கவனிக்கிறீங்களா? உலகம் உனக்குள்ள, நீ சபைக்குள்ளே இருக்கிறன்னா உலகம் உனக்குள்ள வர உனக்கு என்ன இல்லை? இதை தான் காக்கணும், இதை தான் என்ன செய்யணும்? காக்கணும். நான் கடைசியாக புதிய ஏற்பாட்டில் வந்து நிற்பேன், அப்போ தெரிஞ்சுக்கும் என்னன்னு. தயவு செய்து சபை மிகவும் உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம். நீ அடைய வேண்டிய லக்கை அடைய வைக்கிறதுக்கு சபை தான் முக்கியம் உனக்கு. இந்த உலகம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, ஹலோ ஆஸ்தி முக்கியம் இல்லை. எதுதான் முக்கியம்? சபை தான் முக்கியம். சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆதாமுக்கு
பாடு இல்லை, சாபம் இல்லை. வெளியே போனான், நெத்தி வேர்வை சிந்த ஆரம்பித்தான். நோவா காலத்தில் உலகத்தையே அடிக்க போகிறார். நோவாவை பார்த்து சொன்னார், நீ போய் என்ன செய், மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, யாரெல்லாம் வேலைக்குள்ளே வராங்களோ எல்லாரையும் என்ன செய், சபை, செகண்ட் சபை, ரெண்டாவது சபை, ஆண்டவர் காக்க உருவாக்கின சபை, அதுலேயும் நோவாவின் குடும்பம் தவிர வேற யாரும் அந்த வார்த்தையை என்ன செய்யலை. இன்றைக்கும் கத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லை, ரோட்டில் போயிட்டு நடு ரோட்டில் நின்று கத்துறான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இவனுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் மைக்கை தூக்கிட்டு வந்துடுறானுங்க, எப்போ பார்த்தாலும் 10 பேர் வந்துடுறானுங்க, எப்போ பார்த்தாலும் பேண்டை தூக்கிட்டு வந்துடுறான், வெள்ளை சட்டையை போட்டுட்டு வந்துடுறான்னு பரிகாசம் பண்ணுறாங்க. ஆனால் தெரியல எதுக்காக அழைக்கிறோம். உலகம் அழிய போகிறது, நீ வந்து சபை என்ற பேழைக்குள்ளே வந்து சேருன்னு சொல்கிறத புரியல. அன்றைக்கும் அப்படி தான் இருந்தாங்க மக்கள். அழியும் பொழுது தான் தெரிஞ்சுது. இன்றைக்கும் சொல்கிறோம், சபைக்குள்ளே வா, சபை தான் உனக்கு பாதுகாப்பு, சபை தான் உனக்கு ராஜ்யத்தை அடைகிற வழியை போதிக்கிற இடம், சபை தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சபையை சட்டை பண்ணல, சபை இன்னைக்கு நிர்விசாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எம்டி ஜெகன் சொல்கிற மாதிரி உலகத்திலேருந்து வேறு பிரித்து தான் சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ளேயே எது வந்துருச்சு, உலகம் வந்துருச்சு. புலம்புறாரு, கதறாரு, அந்த தேவ ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனை அடைகிறதுக்குன்னு ஒரு ஸ்டெடி ஒன்று எடுத்துட்டு இருக்கிறாரு. கேட்கறதுக்கு இல்லை. நானும் கூப்பிட்டுருக்கிறேன், வடச்சென்னை பகுதியில் வானா, என் திருச்சபையில் வச்சு நான் அநேக பாஸ்டரை கூட்டுறேன், இந்த ஸ்டெடியை நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லி ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன். அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ ஒரு தடவை இங்கே வர வேண்டிய வேலை வரும், கண்டிப்பாக வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சபைக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு. வேலையில் இல்லாத அத்தனை பேருமே அழிஞ்சான். நோவாவின் குடும்பத்தில் 8 பேரை தவிர பூமியில் எல்லாரும் செத்து போனோம். கீழ்ப்படிஞ்சது எது தெரியுமா? ஏற்றுக்கொண்டது எது தெரியுமா? சேர்க்கப்பட்டது எது தெரியுமா? மிருகம். நாம் சொல்கிறோம் 5 அறிவு, நம்ம 6 அறிவு, நம்ம தான் கேட்கல. 5 அறிவு எல்லாமே உள்ளே வந்தபடியே இல்லை, அதோடைய பழைய சுபாவெல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் ஜீவனுக்குள்ளே இருந்த சுபாவம் எல்லாம் மாறி, நம்ம சொல்கிறோம்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். அது எங்கே முதல் நடந்தது அப்படின்னா, பேழைக்குள்ளே போன மிருகத்துக்குள்ளே தான் நடந்தது. வெளியில் வர வரைக்கும் மிருகம், சிங்கமாக வந்தது, கரடியாக வந்தது, ஆடாக வந்தது. ஆனால் உள்ளே போன உடனே எல்லாத்துக்குள்ளேயும் என்ன தெரியுமா வந்துருச்சு? கிறிஸ்துவின் சுபாவம் வந்துருச்சு. அவர் பாருங்க, சிலுவையில் கொண்டு போகும்போது முடி கத்திரிச்சு ஆடை போல என்ன பண்ணாராம், தன்னை ஒப்பு கொடுத்து போனார் பாருங்க. அந்த மாதிரி உள்ள சிங்கத்தை கூப்பிட்டோன்னே அப்படியே உள்ள பொண்ணு சிங்கம்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிங்கமே இல்லை அப்படின்ற மாதிரி போகுது. உள்ளே போய் அடங்கி உக்காஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆட்டை போய் அடிக்கலை, மாட்டை போய் அடிக்கலை. ஏன் அடிக்கலை? மனம் திரும்பி உள்ளே போய் உக்காஞ்சிக்கிட்டு இருக்கு. சபைக்குள்ளே உக்காஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க யாருமே எப்படி இருக்கிறீங்க? மனம் திரும்ப இன்னமும் அந்த ஈகோ, அந்த வெறி, கசப்பு, கோபம், வைராக்கியம் எல்லாம் நிறைஞ்சுதான் இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சபைக்குள்ளே வந்துட்டீன்னா உன் சுபாவத்தெல்லாம் மூட்டை கட்டி தலையை சுற்றி இயேசுவின் நாமத்தில் தூக்கி தூர போட்டுடணும். யார் சுபாவம் தான் வரணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உள்ளே வந்துட்டீன்னா நீ புது சிஷ்டியாக இருக்கணும். சாந்தம், அமைதி, பொறுமை, இச்சையடக்கம், நற்குணம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன செஞ்சணும்? இதெல்லாம் இயேசுநாதருக்குள்ளே இருந்தது.
அதுக்கு தான் சபை. சபைக்குள்ளே வந்துட்டா மாறப்படும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? பேசுறதுக்கெல்லாம் இங்கே என்ன இல்லை. வேலை உள்ளே வந்த உடனே மனம் திரும்பிச்சு. திருப்பி ஆண்டவர் இந்த 8 பேரை கொண்டு உலகத்தை திரும்பி பழுகி பெருக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனாலும் தேவன் மக்களோடு இறங்கி என்ன செய்யணும்? ஆசரிப்பின் கூடாரம். ஆசரிப்பின் கூடாரத்தில் வழியாய் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அடுத்ததாக ஆசரிப்பு கூடாரத்திலே முடிஞ்சு போன உடனே சாலமோனை கொண்டு பெரிய ஆலயத்தை கட்ட சொல்கிறார். அதுலேயும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போது கடைசியாக கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவரே சொல்கிறாரு, நீயே தேவனுடைய ஆலயம். நான் இப்போ எங்கே வாசம் பண்ணுறேன்? உனக்குள்ளே வாசம் பண்ணுறேன். வாசம் பண்ணாமல் இருக்க முடியல, பேசாமல் இருக்க முடியல. கர்த்தருக்கு என்ன செய்யாமல் இருக்க முடியல? உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. இந்த தப்பு பண்ணோடனே அடிக்கிறாரு, தண்டிக்கிறாரு, ஏதாவது ராஜா கையில் குத்துறாரு, கொள்ளை நோய் கையில் குத்துறாரு, எதையோ ஒன்று செஞ்சு விட்டுறாரு. அப்புறம் போய் ஏதோ ஒன்று பேசுனேன்னு, ஓகே சரி இனி என்ன செய்யாத. இது இயேசுநாதருடைய குணங்கள். ஆனால் எல்லாம் எதற்காக செய்கிறாருன்னு பார்த்தா, நான் எப்படியாவது மனம் திரும்பி அவர் பிள்ளையாக இருந்து அவரோடு கூட வாழணும் என்ற ஒரே காரணத்துக்கு தான். இப்போ காலங்களில் இன்னைக்கு சேர்க்கப்படுகிற இடம் என்ன அப்படின்னா, உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறதுக்கு. இனி வருகிற காலம் பொல்லாத காலம் சம்பவிக்கிறது. என்னன்னு தெரியுமா? நம்ம பார்க்குறோம்ல, லூக்கால 13 வாசிக்கிறோம், மத்திய சுவிசேஷம் 21 வாசிக்கிறோம், மார்க் 11 வாசிக்கிறோம். இதெல்லாம் வாசிக்கிறேன்ல. கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறது. ஹலோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சம்பவிக்க போகிறத என்ன பண்ணுவீங்க? கேள்விப்படுவீங்க. என்ன சம்பவிக்கிறதுன்னு என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீங்கன்னு சொன்னாரா இல்லையா? பாடுபடுவீங்க நான் சொன்னார். அங்கே பூமி அதிர்ச்சிப்பா, கேள்விப்படுறேன், ஆனால் எனக்கு ஒரு சேதம் இல்லை. கொள்ளை நோய் வந்துச்சுப்பா, கேள்விப்படுறேன், ஆனால் எனக்கு என்ன செய்யலை. கொரோனா வந்தது எங்கள் காலத்தில் தான் வந்தது, ஆனால் எனக்கு வரல. கேள்விப்பட்டேன். நான் என்ன பட்டேன்? இந்த கேள்விப்பட்டேன்றதை காட்டிலும் இயேசுநாதரால் நான் பாதுகாக்கப்பட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. இயேசுநாதரால் நான் என்ன பட்டேன்? பாதுகாக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வரும் காலங்கள் ரொம்ப கொடிய காலங்கள். நீ காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீ எங்கே தான் இருக்கணும்? சபையில் தான் இருக்கணும். 1 கொரிந்தியர் 3:16-17 வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். கவனிங்க, ஆவி. ஆனால் அந்த ஆவிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசமா இருக்கிறார். ஆவி வாசமா இருக்குன்னு தானே போட்டிருக்கணும். ஆவி வாசமா இருக்குன்னு தானே போட்டிருக்கணும். அது பாருங்க, ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறார் என்று அப்படின்னா என்ன? ஆள் தத்துவத்தை சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இயேசுநாதர் ஆவியானவர் யாரு? இயேசுநாதர் என்றதை கரெக்டாக என்ன செய்யுது? நம்மால் ஆவி இல்லைன்றான். இயேசுநாதர் தாண்டா ஆவின்னு நான் சொல்கிறேன். அது பெந்தகோஸ்த காலத்தில் ஊட்டப்பட்டது, இப்போல்லாம் அதெல்லாம் வரக்கூடாதுன்றான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, புரியல அவனுக்கு. அபிஷேகம் இல்லைன்றான் ஒருத்தன், ஆவியானவர் இல்லைன்றான் ஒருத்தன். சபைக்கெல்லாம் இன்னும் ஒரு உபதேசம், சபைக்கெல்லாம் போகவே தேவையில்லை. எங்கே போக தேவையில்ல? ஆமாம், பிசாசு அப்படி தானே சொல்லுவான். எங்கே போவாதுன்னு, சபைக்கு போ, பைபிள் எடுத்துன்னு போ. ஏய் இரு, ஏன் டைரி எடுக்காமல் போகிற? பிசாசா சொல்லுவான். பாட்டு புக்கு ஏன் எடுக்காமல் போகிற? பிசாசு சொல்லுவான். பேனா எடுக்காம ஏன் போகிற? பிசாசு சொல்லுவான்.
அல்லேலூயா. அப்போ நீ சபைக்கு போக வேணான்னு சொன்னா அவன் யாரு? பிசாசு. பிசாசு. ஏன்னா சபை தான் உன்னை பாதுகாக்கிற இடம். ஹலோ, சபை தான் உன்னை வழி நடத்துகிற இடம். சபை தான் உன்னை காப்பாற்றுகிற இடம். சபை தான் உன்னை இது அப்படின்னா பிசாசு. இதை முதல் உணரணும். இப்போ இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, என்ன? நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களிலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும். இதை நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அறிஞ்சிருக்கீங்களா? அறியாது இருக்கீங்களா? அறியாது இருக்கிறீங்களா? தெரியாம இருக்குதா இதெல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் யார் வாசமா இருக்கிறது? ஆவியானவர் இயேசுநாதர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? உங்களை சாதாரணமாக அவர் உங்களை சபையில் வாங்கலை. என்னது? இந்த 4 பேர் நம்ம கூடி ஆராதிக்கிறதுக்கு இயேசுநாதர் என்னத்தம்மா விலை கொடுத்தாரு? ரத்தம். வாசிச்சு பாருங்களேன். உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, எதுல சம்பாதிச்சு கொண்ட இந்த சபை? நீ கூடி உக்காஞ்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன கிரயத்தை செலுத்தி இருக்கிறாரு? சுயனா என்ன சொன்ன? சுயனா என்ன சொன்ன? அவருடையது. சுயனா என்னது? அவருடையது, என்னுடையது. சுயமா பேசுறேன்னு சொல்றாங்களே, சுயமா பேசுறேன்னு சொல்றாங்களே, அதுதான். இப்படி சுயமா யோசிக்கிறியப்பா, உன்னை குறிச்சு உன்னது அதுதான். சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கரங்களை தட்டி. அப்ப நீங்க கூடுகிறதற்கு இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்து வாங்கின சபை இது. சும்மா இல்ல. சபை என்பது ஏதோ விளையாட்டு இல்ல. நிறைய இந்த சபைக்குள்ள இருந்து தான் நீ கற்றுக்கொள்ள முடியும். சபைக்கு உள்ள இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். சபையிலிருந்து வெளியே போயிட்டினா, சபையை புறக்கணிச்சினா, நீ சாதாரணமாக என்ன செய்ய முடியாது. ஆமா, ஓடலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓடலாம். அதுக்கப்புறம் நீ எங்க தான் போகணும்? பாதாளத்துக்கு தான் போகணும். வாழலாம், எப்படியும் வாழலாம். அவங்க வாழலையா, இவங்க வாங்கலையா, இவங்க இல்லையா, அவங்க இல்லையா சொல்லலாம். ஆனா முடிவு என்ன? பாதாளம்தான். உன்னை அழிவில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சபையை உருவாக்கி வச்சிருக்கிறார். சபையை உருவாக்கி வச்சிருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இப்போ வாசிச்சீங்கன்னா அது விளங்கல. எபிரேயர் 10:25. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாம என்ன செஞ்சிடக்கூடாது? சபை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? இன்னைக்கு போய் கேட்டா, ஏமா சர்ச்சுக்கு வரலன்னா அப்படியே மன வேதனையா இருக்குங்க, மனம் துக்கமா ஆயிடுது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு எதை விட்டுடுறோம்? சபையை விட்டுடுறோம். வேலை 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 வேலைன்னு ஓடுறான். நான் அவசியம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை காட்டிலும் அவசியமானது சபை. இது ஓய்வு நாள் இல்லை, ஆனால் நம்ம ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்? அதையும் மாத்திரம், சட்டத்தில் மாத்திரம். நிறைய கம்பெனிகள் இந்த மெட்ரோ வேலை செய்கிற அவங்களுக்கெல்லாம் சண்டே என்ன செய்யலை? இப்போ
ஆராதிக்கக்கூடாதுன்னு மாத்திரம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கன்றான், புதன்கிழமை எடுத்துக்கன்றான். நம்மளும் புரியாமல் ஓடுறான். வைராக்கியம் இல்லை. ஆனால் சபைக்கு ஒன்றுன்னா சபைனா நீ, திரும்ப சொல்கிறேன், சபைனா கட்டிடத்தை பேசலை நான், ஹலோ கூடாரத்தை பேசலை நான். சபைன்னு சொல்கிறது யாரை சொன்னார் ஆண்டவர்? சபைன்னு சொன்னது உன்னையும், உறக்க சத்தமாக சொன்ன சபைன்னு சொன்னது என்னையும் உன்னையும் தான் சொன்னார். எப்படி வாங்கினார் உன்னையும் என்னையும்? விலை கொடுத்து. என்ன விலை? ரத்தத்தை கொடுத்து வாங்கினார். இன்னைக்கு சபையை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? விட்டுடுறோம். தலைவலின்றோம், உடம்பு வலின்றோம், வயிற்று வலின்றோம், தண்ணி வரலன்றோம், நேரம் ஆயிடுச்சுன்றோம். ஒரு நாள் ஒரு அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே தெரிலன்றாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு. சபையை ரொம்ப அவமதிக்கிறீங்க, அது அவ்வளவு ஆபத்து. வசனம் தெளிவாக சொல்லுதுங்க. சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்க. சபைக்குள்ளே இருந்தாதான் உனக்குள்ளே பாதுகாப்பு இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு. நம்ம சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும். ஒரு சிலர் இருக்கிறீங்க, ஒரு வெள்ளிக்கிழமையும் வரீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறீங்க, செவ்வாய்க்கிழமையும் வரீங்க. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என்னதுமா? அனுதினமும். சபை கூடு எப்படி இருந்தது? அனுதினமும் இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் காலம்னா இதான். ஆதி அப்போஸ்தலர் காலம் வந்துடுவியா? வாரத்தில் ஒரு நாள் தேடுனாலே நீ தேட மாட்டுற. அப்போஸ்தலர் காலத்துக்கு வந்துடுறிய. உபதேசத்தை மட்டும் எடுத்துக்கிறான். காலத்தின் உபதேசத்துக்கு வா, அனுதினமும் வந்து ஜெபிக்கணும். வா, சீக்கிரமாக ரட்சிப்பு வரும், சீக்கிரமாக எழுப்புதல் வரும், இயேசுநாதன் சீக்கிரமாக வந்துடுவார். வரியா சர்ச்சுக்கு? நானே ரெடியாக இருக்கிறேன்றேன். நீயா நாட்கள் போக 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 கடவுளுக்காக 10ல் 7 பாகத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பேன். உன்னுடைய எல்லா பணத்தையும் கூட தேவனுக்கென்று செலவழிக்க வளர்ந்த உடனே. அல்லேலூயா. அம்மாலும் இத்தனாந்து வைக்கவும் மாட்டான், ஆனால் இதை ஒன்றே பேசுவான். புதிய ஏற்பாட்டிலேயே நமக்கு மிக அழகாக அற்புதமாக ஆண்டவருடைய வசனம் இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னா, அந்த வாசிங்க. அப்போ அந்த சபை தினந்தோறும் நாள்தோறும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். என்னப்பட்டவர்களாய்? ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் 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 ஜெபித்தார்கள். எத்தனை பேர் வீட்டில் இது நடக்குது? அனுதினமும் அனுதினமும் போய் கூடுறீங்களா? அனுதினமும் கூடுறீங்களா? நான் கூடிக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை இங்கே கூடுறேன், திங்கக்கிழமை போய் லிஃப்ட் கேட்டில் கூடுறேன், செவ்வாய்க்கிழமை திரும்பி சர்ச்சிலேயே கூடுறேன், புதன்கிழமை பாஸ்டர்ஸ் மீட்டிங் அன்னைக்கு கொண்டே வச்சுருக்கிறோம், அதில் என்ன செய்கிறோம்? போய் கூடுறோம். வேலைக்கிழமை சுனாமி கோட்டர்ஸில் போய் கூடுறோம். வெள்ளிக்கிழமை திருப்பி சர்ச்சிலே என்ன செய்கிறோம்? கூடுறோம். சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம், ஆயத்த கூட்டம், எதையோ ஒன்று வச்சு சபையில் என்ன செஞ்சிடறோம்? கூடுறோம். வா, நாங்கள் தினந்தோறும் என்ன செஞ்சுட்டு தாங்கிறோம். இது எனக்கு மட்டும் இல்லை, சபைக்கே சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாரு? இதான் சபை, இதுதான் சபை. இப்படி நீ கூடி இருந்தீன்னா ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள ஒரு பாதுகாப்பு தேவன் உனக்குள்ள வைப்பா. அது அனுதினமும் அவங்களுக்குள்ள எப்படி தெரியுமா? புசித்து குடித்து அப்படியே கொண்டாடிட்டு இருந்தாங்களாங்க. அப்பம் பிக்கிறதுலையும் அந்யோன்ய ஐக்கியத்திலையும்
என்னவோடு? மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ தெரியுதா? சந்தோஷம் இருந்தது. ஏன் நம்ம மூஞ்சி வெடியா மூஞ்சி ஆகுது? சர்ச்சைக்கே வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட எப்படி வரும் அப்படின்னா, 2 பாட்டு முடிஞ்சவனே ஒருத்தர் வரும், 3 பாட்டு முடிஞ்சவனே வரும், ஆராதனை முடிஞ்சவனே வரும். இன்னொரு வேதனை என்னன்னா, சில பேர் ஆத்துமா கத்திரி சோத்திரியும் போது வராங்க. ஒருத்தவங்க வந்து வெளில உட்காந்துருக்குறாங்க. என்னன்னு, மேலே படிக்கட்டில் கால் வச்சேன், என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரினாங்க, அதனால் நான் அப்படியே உக்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தெரியுது அது முடிவு இல்லை, வசனம் வாசிக்க சொல்லியிருக்கிறீங்க, மீதி நான் வெளியே உட்காந்துருந்துட்டேன்றான். இயேசு வரப்போகிறார். எதை கொண்டு போக போகிறார்னா, சபையை தான் கொண்டு போக போகிறார். ஏன் உள்ளே இருக்கணும்? வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது எது? மணவாளன் வரும்போது மணவாட்டியாய் சபையை தான் என்ன செய்ய போகிறாரு? எடுத்துக்கொள்ள போகிறார். இன்னைக்கு சபைக்குள்ளே தான் இருக்கணும். மோசே பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தார்ல, ஏன் ஆண்டவர் அவனை எல்லாவற்றிலையும் ஆசீர்வதித்து கூட இருந்து நடத்தினார்னா, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 38. சரி வாசி. தன்னுடனே பேசின தூதனோடும் தம்முடைய பிதாக்களோடே கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும். யாரு எதுக்குள்ள இருந்தான்? மோசே எதுக்குள்ள இருந்தான்? ஆனா அவன் இருந்த இடம் எந்த இடம்? வனாந்தரம். ஆனா வசனம் சொல்லுகிறது, சபைக்குள் இருந்தவனும் தமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. போதுங்க. இன்னைக்கு உயிரோடு நீ வாழணும், உயிர் அடையணும், ஜீவனோட இருக்கணும்னா வார்த்தை எங்கேருந்து தெரியுமா வரும்? பைபிள் தெளிவாக சொல்லுது, சபையில் இருந்து. வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடைய பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும். எதுக்குள்ள இருந்தா மோசே? எங்க எதுக்குள்ள இருந்தா மோசே? சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை. என்ன வாக்கியம்? ஜீவ வாக்கியத்தை பெற்றவனும் இவனே. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கணும்? சபைக்குள்ளதான் இருக்கணும். சபை தான் உனக்கு ஜீவ வார்த்தையை கொடுக்கும். இந்த மோசே தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்தான். ஆனா மிக அழகா பாருங்க, சபைக்குள் இருந்து ஜீவ வாக்கியத்தை என்ன செய்தானா? பெற்றுக்கொண்டு வந்தான். இதை நேற்று நான் வாசிக்கும் போது சபை எவ்வளோ அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஜீவ வார்த்தையை பெறுகிறதற்கு சபைக்குள்ளே தான் இருக்கணும் என்பதை ஆவியானவர் உணர்த்தினார் எனக்கு. சபைக்குள்ளே இருந்தால் தான் உனக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கும். ஜீவன் அடையவும் முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சர்ச்சை செட்டப் பண்ணாதீங்க, சர்ச்சை கட்டடிக்காதீங்க, காரணம் இல்லாத சர்ச்சைக்கு வராமல் இருக்காதீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சபைக்கு வர்றதுல வைராக்கியம் காட்டுங்க. கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பெரிய வைராக்கியத்தை காட்டுவார். என்னால் இதை விட முடியல பாஸ்டர், இதை செய்யாமல் இருக்க முடியல பாஸ்டர், என் வாழ்க்கை இந்த நிலையில் இருக்குது பாஸ்டர், என் வாழ்க்கை இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், எனக்கு இது ஒரு போராட்டமாக இருக்குது, இது என்னால் மீண்டு வர முடியல, இதிலிருந்து ஜெயிக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வைராக்கியத்தை எங்கே காட்டு? சபைக்குள்ளே காட்டு. சபைக்குள்ளே காட்டு. உன்னை ஈஸியாக தடை செஞ்சு டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுது பிசாசு. எங்கே வராத அளவுக்கு? சபைக்குள்ளே. இன்றைக்கி எல்லாத்துக்குமே சபையில் இருந்தால் பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறான். சபையிலேருந்து பிரித்து எல்லாம் கரெக்டாக இருப்பான், சில காரியத்தெல்லாம் கரெக்டாக இருப்பான், ஆனால் எதில் சரி இருக்க மாட்டான்? சபை வர்றதில் இருக்க மாட்டுது. தெரியல, சபைக்கு உள்ள வரலன்னா ஜீவ வாக்கியம் கிடைக்காது. ஜீவ வாக்கியம் கிடைக்கலன்னா நித்திய ஜீவன் அடைய முடியாது. நித்திய ஜீவன் அடைய முடியாதுன்னா நரகத்துக்கு போயிடுவேன்றது தெரியல. சிம்பிளாக என்ன செஞ்சிடறான்? சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சபையில் வைராக்கியத்தை காட்டுங்க, சபைக்காக எழுந்தருளுங்க.
சபையில் உள்ள வந்த உடனே தேவ சமூகத்தில் மறுரூபமாக்கப்படுங்க, தேவ சாயலாய் மாறுங்க, தேவனுடைய குணதிசயங்களை பெறுங்க. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார். தண்ணீர் மேலே நடக்கிறத மாதிரி தான் இருக்கும், ஆகாயத்தின் மேலே பறக்கிறத மாதிரி தான் இருக்கும். பாரம், பிரச்சனை, யோசனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருப்ப, நீ அமைதியாக இருப்ப. அவர் சொன்னார்ல, இதோ உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்குற முறையின்படிலாம் இல்லை, என்னுடைய அதுதான் கிடைக்கும். அதுதான், அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படின்னா எங்கே உள்ளே வரணும்? சபைக்குள் வரணும். இங்கே தான் வார்த்தை கிடைக்கும், அந்த வார்த்தை தான் உன்னை தேற்றும். இன்னைக்கு தொடங்க ஆரம்பி, இன்னைக்கு வளர ஆரம்பி. அதில் வா. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8:1 வாசிங்களேன். கொலை செய்வதற்கும் சவுலும் சம்மதியாதிருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களில் சிறைப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை அடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். போதும். யார் இது? சவுல் எதை பாழாக்கி கொண்டிருந்தான்? இது வரைக்கும் ஆண்டவர் பாருங்க அவனை சும்மா தான் விட்டுட்டு இருந்தார். சவுல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சவுல் ஒன்னே ஒரு அந்நியம் இல்லை, நல்ல கிறிஸ்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி ரொம்ப குவாலிட்டியாக வாழ்ந்தவன். அவனை எல்லாருமே கெட்டவன் சொல்லுவாங்க. அவனுக்கு சத்தியம் தெரியல, ஆவியானவர் இல்லை, அதனால அவன் விரோதமாக எழுந்திருக்கிறான். சபைக்கு விரோதமாக எழுந்திருக்கிறது என்னன்னா, கர்த்தருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் பைபிளுக்கும் விரோதமாலாம் எழுந்துக்கல. இவனுக்கு என்னடா நான் ஆவியானவர்ன்றானுங்க, இயேசுன்றானுங்க, நம்ம அப்படி இல்லையே, நம்ம அப்பாலாம் அப்படி சொல்லி தரலையே, நம்ம அப்பாலாம் தோராவை தானே சொல்லி கொடுத்தாரு, ஆதி ஆகமோ யாத்திராகமோ லேவிராகமோ என்ன ஆகுமோ உபாகமோ 5 அதிகாரத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, படித்து தேர்னவன், திறமசாலி. ஆனால் அவன் போகிற பாதை சரியில்லை. கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதங்களிலே அவன் என்ன செய்யலை. இன்றைக்கும் நிறைய பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, இதை தான் ஒன்று ஏற்றுக்கிறான், ஏற்றுக்கிட்டு இப்படியே தான் போகிறான், இப்படியே தான் வாழணுன்ட்டு இருக்கான் பாரு. பவுலும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். புரியல. சமநல பிரமாணம் பைபிளில் எல்லாத்தையும் எதுவுமே நமக்கு தேவைன்னா கொடுத்துருக்க மாட்டாருங்க, எடுத்துகிட்டு இருப்பாங்க. தசமாங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னா எப்பயே தூக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தூக்குனாங்க, உலகம் கொள்ளாதான், பைபிளை சுமந்துட்டு போக முடியாதான். ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு இதை கொடுத்துருக்குறாங்க? அது அந்த அந்த அறிவு எட்டலை பாருங்களேன். அந்த அறிவு எட்டலை. எதுக்கு ரிமூவ் பண்ணியிருப்பானே? இது தேவையில்லை அது தேவையில்லைன்னா எடுத்துட்டு இருப்பானே. ஆவியானவர் இதில் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு முகாந்திரம் உண்டு. நான் சொல்றது விளங்குதா? எலும்பினான் ஆண்டவருக்கு பாருங்க. எப்போ இவன் சர்ச்சை சபையை எதிர்க்க ஆரம்பிச்சானோ அவன் மேலே ஒரு நோட்டம் விட்டுட்டார். 8ஆம் அதிகாரத்தில் சபை, அந்த அந்த வார்த்தையை பர்டிகுலராக வாசிங்களேன். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். எந்த எந்த அதிகாரத்தில்? 8ஆம் அதிகாரத்தில். 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை மீட் பண்ணுறார். ஏதோ ஒரு மைக்கு ஆன் பண்ணியிருக்கு. கர்த்தர் அவனை என்ன செய்கிறாருங்க? 9ஆம் அதிகாரத்தில் அவனை மீட் பண்ணுறார். அவனை மீட் பண்ணி, இந்த மைக்கு குறைக்காத, அந்த 2வது மைக்கு வரை அவனை மீட் பண்ணுறார். 8ஆம் அதிகாரத்தில் சபையை துன்புறுத்தின சவுலை 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குக்கு போகிற வழியில் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை கண்ணையே குருடாக்குறார், உதைக்கிறார், சுருண்டு கீழே விழுறான். சபைன்னு சொன்னல, சபைனா எல்லாரும் சேர்ந்ததான சபை. அதில் யார் இன்க்ளூடிங் தெரியுமா? இதில் இணைஞ்சிருக்கிறது யார் தெரியுமா? நீ, நான்,
இந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணு, நான் இந்த பையன் சரத்து, இந்த பையன் உன் பேர் என்னடா சஞ்சய், இவன் ஒண்டியே இல்லை சர்ச்சி. யார் இதில் சேர்ந்துருக்குது? ஒரு ஆள் இயேசு. எங்கே காண்பிக்கிறார் அதை? இவன் துன்புறுத்துந்து எந்த யார? சபையை. இயேசுநாதர் பேசும்போது என்ன பேசுறாரு? 9ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். இவன் எங்க இயேசுநாதரை துன்பப்படுத்தினா? சவுல் எங்க இயேசுநாதரை துன்பப்படுத்தினா? சவுலை துன்பப்படுத்தினானா? சபையை துன்பப்படுத்தினானா? பிரதர், சபையை துன்பப்படுத்தினானா? இயேசுநாதரை துன்பப்படுத்தினானா? ஆனா இயேசுநாதர் பேசும்போது என்ன தெரியுமா பேசுறாரு? சவுலே 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 நான் கர்த்தர் பேசுகிறேன், நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே. அப்படின்னா என்ன? சபையில் சேர்ந்து யாருக்கு இருக்குது? இயேசு இருக்கிறாரு, மறந்துடாத. எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத, எதையாவது போட்டு இங்கே விளையாடிட்டு இருக்காத. யார் இருக்கிறது? இயேசு இருந்தாரு. இருக்கிறாரா இல்லையா? இருந்ததுனால்தான் 2 காசு போட்ட அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவ தான் அதிகமாக போட்டான். அப்படின்னா என்ன? இயேசுநாதர் உள்ள இருக்கிறாரு. உள்ள இருக்கிறவர் எங்க நிற்கிறாரு? காணிக்க பெட்டியாண்ட. இப்போ இவ காணிக்க பையை தூக்கிட்டு போறாள்னா இவ பின்னாடியே போறாரு. அனிதா பின்னாடியே போற. அனிதாவுக்கு தெரியல யாரும் நம்ம கூட வரல அப்படின்னு நினச்சின்னு அனிதா போகுது. நீயும் தான் போறல இந்த சைடில் ஜென்ஸ் கியூவில் போற. கேப்ரியல் மட்டும் தான் போறாருன்னு நினச்சின்னுக்கிறான். ஆனால் கேப்ரியலுக்கு தெரியல என்னை யார் ஃபாலோ பண்ணிட்டு வருது, ஜீசஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு அவனுக்கும் தெரியல. அல்லேலூயா. பைபிள் பொய் சொல்லாது. சபையை துன்பப்படுத்தின சவுலை பார்த்து சொல்றார், நீ ஏன் என்ன ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்குறாரு. காணிக்க பெட்டியாண்டையே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா சர்ச்சில் இயேசுநாதர் சபையில் எங்கெல்லாம் இருக்கிறாருன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் யோசிங்க. சர்ச்சி வைராக்கியம். இயேசு இது பாருங்க, சில நேரங்களில் ஆண்டவர் சும்மா இருக்க சர்ச்சில் அங்கங்கெல்லாம் இடிக்கிறான். காரணம் இல்லை, இயேசுநாதருடைய அனுமதி இல்லாமலாம் ஒன்றுமே தொட முடியாதுங்க, ஒன்றுமே தொட முடியாதுங்க. சபையை ஒருத்தனும் ஒன்றையும் தொட முடியாதுங்க. இந்த ஆட்சி இல்லைங்க, எந்த ஆட்சி வந்தாலும் தேவ சித்தம் இல்லாமல் நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு செங்கலை கூட அவன் அசைக்க முடியாது. எப்படியாப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் அசைக்க முடியாது. சபையாக இருந்துச்சுன்னா அது மேலே தேவன் கொள்கிற வைராக்கியமே வேற. அடுவில் போனார், அங்கே போனார், நின்னார், ஒரு காற்றை உண்டாக்கினார், எல்லாரையும் அழிச்சு போட்டார். கீழே விழுந்தவன் தான், உளுந்தவன் எழுந்தவனே சொல்கிறான், சொல்லும் ஆண்டவரே. இந்த நிலைமை தான் வரும். ஒன்று அவனை ரட்சிப்பார், இல்லைன்னா அவனை சொல்ல மாட்டீங்களே பச்சிப்பார், இல்லை பிச்சு போடுவார். இதான் நடக்கும். இயேசுநாதர் கிட்டலாம் வேற ஒன்றுமே செல்லாதுங்க. அவனை மீட் பண்ணார். முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமானு கேட்டார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்டார். அவனை மனம் திரும்ப செஞ்சார். எழுந்து ஆரம்பித்தான். ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆசியா முழுவதையும் சுற்றினாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாக செய்தவன். நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறார் சபையை குறித்து. இந்த சபைன்னு நீங்கள் போய் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பவுல மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பயபக்தியாய் போதிக்கிறதுல ஒருத்தரும் கிடையாது. சபைக்கு விரோதமாக பாருங்களேன், அவனை வேற ஏதாவது செஞ்சிருக்கலாங்க. ஏங்க வேற ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அவனை எல்லாமே ஆக்கி அவனை சபையை நிறுவ வைக்க வச்சுட்டாருங்க. சபையை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அங்கங்கே சபையை ஸ்தாபிக்கிறான். கொரிந்தியர் பட்டணத்துக்கு போகிறான், சபையை ஸ்தாபிக்கிறான். பிலிப்பியரின் பட்டணத்துக்கு போகிறான், சபையை ஸ்தாபிக்கிறான். எபேசியரின் பட்டணத்துக்கு போகிறான், சபையை ஸ்தாபிக்கிறான். அப்புறம் பிலிப்பியரின் செஞ்சிடறான், உண்டாக்கிறான். எல்லாம் அந்த ஊர் பேர் தான். இதெல்லாம் ஊர் பேர் வச்சிருக்கிறதுலாம் யார் பேர்? சபைனா ஒரே சபை, எந்தெந்த ஊர் சபைன்னு தெரியாது, ஊர் பேருங்களை என்ன செஞ்சிடறான். நம்ம வந்து பைபிளில் இருக்கிற நேம் வச்சுட்டு இருக்கிறோம். பெத்தேல் சர்ச்சி, அந்த சர்ச்சி, இந்த சர்ச்சிலாம் இருக்கிறான். அந்த மாதிரி அவன் வச்சுட்டான். ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த சபை, அந்தந்த சபை. கிறிஸ்துவ சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா கிறிஸ்துவ சபைன்னு இருக்கும். தண்டையார்பட்ட சபை, ராயபுரம் சபை, திருவற்றூர் சபைன்னு பிராக்கெட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டு ஏரியாவை தான் போட்டிருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு.
எவன் சபைக்கு விரோதமாக எழுந்தானோ அவனையே சபைகளை நிறுவ வைத்தார், சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். சபை கூடுகிறதுல ரொம்ப டீப்பாக செயல்பட்டவர் பவுல் தான். அல்லேலூயா. உடனே ஊழியத்துக்கு வந்தாங்க. எழுந்தான், போனான், அங்கனான், ஞானஸ்தானம் எடுத்தான், கீழ்ப்படிஞ்சான், உடனே போனான், ஊழியம் செஞ்சான், எல்லாம் செஞ்சான். ஏற்றுக்கலை, அவனை ஏற்றுக்கலை. இப்போ அப்போஸ்தலர்கள்லாம் யாரும் ஏற்றுக்கல. இவன் சர்ச்சை துன்புறுத்துக்கு தானே வந்தான், இப்போ என்ன சபையை பற்றி பேசுகிறானே அப்படின்லாம் ஒரே பேச்சு குழப்பம். அங்கங்கே சாட்சியாய் வாழ்ந்தான். சபை ரொம்ப அவசியமான ஒரு இடம். சபைக்கு விரோதமாய் யாராவது பேசுனீங்கன்னா கர்த்தர் தான் எழுந்தருளுவார். நீயா இருக்கட்டும், உலகத்தானா இருக்கட்டும், அது யாராவனாலும் இருக்கட்டும், சபைக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாக இல்லை, கட்டிடத்துக்கு விரோதமாக இல்லை, சபைக்கு விரோதமாக எழும்பினால் கர்த்தர் தான் அவனை சந்திப்பார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? சபை தான் உன்னை பாதுகாக்கிற இடம், சபை தான் உன்னை பராமரிக்கிற இடம், சபை தான் உன்னை ஆசீர்வதிக்கிற இடம், சபை தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடம், சபை மட்டும்தான் உன்னை வாழ வைக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை போல உன்னை வழி நடத்துறதுக்கு ஒரு இடம். சபையை விட்டுறாதே. சபை இன்னைக்கு பல போராட்டம் வரும், சபைக்கு வராததுக்கு பல போராட்டம் வரும், பல போராட்டம் வரும். எல்லாத்தையும் மேற்கொண்டு சபைக்கு வா, கர்த்தர் உன்மேல் வைராக்கியம் கொள்ளுவார். நீ சபைக்கு வந்துட்டு பாரு, பாடுகள் நேரத்துலையும், பிரச்சனை நேரத்துலையும், சஞ்சலத்து நேரத்துலையும் தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்க வாயேன், தேவனை சார்ந்து வாழேன். பெங்களூர் பட்டணத்துக்கு போயிருந்தல போன மாதம், அங்கே ஒரு தம்பி கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருந்தான். அந்த சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டரோட, பாஸ்டர் இவங்க அப்பா அம்மா இந்த இடத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் ஊழியக்காரர்களாகி இன்றைக்கி பெரிய சர்ச்சு வச்சுருக்காங்க. அவங்களுடைய பையன்தான் பாஸ்டர் இங்கே வந்து இப்போ கீபோர்டு வாசிக்க வந்திருக்கிறான்னாரு. இது என்ன ஒரு பெரிய மேட்ரா இதை சொல்கிறாருன்னு. அப்போ சொன்னார், அவங்க அம்மா இருக்குல்ல, அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது பாஸ்டர், இன்றைக்கி எவ்வளோ பேரை போஷிக்கிற அளவுக்கு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறாரு, சாப்பிட வழி இல்லை பாஸ்டர். அந்த அம்மாவால் சர்ச்சுக்கு வர முடியாது, 30 கிலோமீட்டர் வரணும் பாஸ்டர் சர்ச்சுக்கு. எத்தனை கிலோமீட்டர் வரணும்? 30 கிலோமீட்டர் வரணும். பஸ்ஸுக்கு காசு இருக்காது பாஸ்டர். போனால் வீட்டில் சமைக்கிறதுக்குன்னு தக்காளி இருந்திருக்கு பாஸ்டர், சனிக்கிழமை மீதி குழம்பெல்லாம் செஞ்சுட்டு தக்காளி இருந்திருக்குது பாஸ்டர். பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு அந்த தக்காளியை போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்கு கொடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போன குடும்பம் பாஸ்டர்ன்றார். கரங்களை தட்ட மாட்டீங்களே, கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லையே. சர்ச்சுக்கு வர்றதுக்கு சாப்பாடு குழம்பு செய்ய வச்சிருந்த தக்காளியை விற்றுட்டு எங்கே வந்திருக்கிறாங்க? சபைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் அநேகரை போஷிக்கிற குடும்பமாய் மாறியது. வைராக்கியம் கொள்ளணுங்க, சபையாசட்டையா எண்ணக்கூடாது. ஏதோ நீ நினைக்கிற சர்ச்சுக்கு என்ன அப்படின்னு, இயேசுநாதர் வந்தால் எடுத்துக்கொள்வது சபை தான். சபைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். தோட்டத்துக்குள்ளே இருந்தால் தான் சாபம் இல்லை, பேழைக்குள்ளே இருந்தால் தான் தப்பிக்க முடியும், சபைக்குள்ளே இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். வேற வாய்ப்பே கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாது. சபை தான் ரட்சிக்கப்படுகிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில், யாரை? மீட்கப்பட்டவர்கள் சபைக்குள்ள வராங்கன்னா அவங்க யார்? எத்தனாவது வசனம்? அப்போ தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் யாரங்க? விடுதலையாக்கப்பட்டவர்களே. அடுத்தது எங்க? நீ போய் சிக்கிடக்கூடாதுன்னு உன்னை சேர்த்த இடம் எங்க? ரட்சிப்புனா என்னது? ரட்சிப்புனா என்னது? விடுதலையாக்கப்பட்டவர்கள் அர்த்தம். விடுதலையாக்கப்பட்டவர்கள் திருப்பி எங்க போயிடக்கூடாது? பாவத்தில் சிக்கிடக்கூடாதுன்னு உங்களை சேர்த்த இடம் எந்த இடம்? சபை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சபையை அசட்டை பண்றோம், சபையை விட்டுறோம். விட்டுட்டீங்கன்னா எங்க போயிட்ட? ஆல்ரெடி நீ பெற்ற அந்த விடுதலையை திருப்பி போய் என்ன செஞ்சிடற? நீ அதே பிரச்சனையிலே சிக்கிக்கிற. இந்த முதல் வாரம் வர்றது,
2வது வாரம் வர்றது, 3வது வாரம்னா பார்க்கலாம், 4வது வாரம்னா பார்க்கலாம். இல்லை 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 இல்லை, இதுனா ஜாதகமாக இது பார்க்கறது. நிறைய பேர் 2வது வாரம் வந்தால் போய் பரலோகத்துக்கு போயிடலான்னு பார்க்குறியா? 4வது வாரம் சர்ச்சுக்கு வராமல் பரலோகத்துக்கு போயிடலான்னு பார்க்குறியா? அன்னைக்கு பார்த்து இயேசுநாதர் வந்துட்டார், 2வது வாரம் வரலப்பா, என்ன பண்ணுவேன்? 2வது வாரம் இயேசுநாதர் வரல, 4வது வாரம் வந்துட்டார், என்ன பண்ணுவீங்க? 4வது வாரம் வந்துட்டார், என்ன தான் பண்ணுவீங்க? அம்போதான் உன் வாழ்க்கை, அதோட நான் இத்தனை வருஷம் கிறிஸ்டின், நான் அப்படி இப்படி, ஒரு பிரயோஜனம் இல்லை. சபை கூடுகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்கள் என்ன செய்யாமல் இருங்க. அனுதினமும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்த இடம் எந்த இடம்? சபையில் தான் சேர்த்தார். இன்னைக்கு நீ எங்கே தான் வரணும்? சபையில் தான் இருக்கணும், சபைக்குள்ளே தான் வரணும், சபையில் தான் வாழணும். சபை தான் உன்னை மீட்கிற இடம். அல்லேலூயா. சபை தான் உன்னை மீட்கிற இடம். சபை என்பது ஏதோ புதிய ஏற்பாடில் சொன்னதில்லை, பழைய ஏற்பாடு காலத்திலிருந்தே சபையின் காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, சங்கீதம் 1:5. சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. இங்க உட்கார்றது கிடையாது. இங்க உட்காராதவன், இங்க நிக்காதவன், இங்க உட்கார முடியாதவன், இங்க உட்காந்தா அப்படி இப்படி அப்படி இப்படி ஏந்து வெளில போறது, அப்படி ஏந்து இப்படி வர்றது, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு போறவன் இங்க நிற்க முடியாது. அவன் யாரு? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 2 மணி நேரம் இங்கே வந்து உக்காந்துட்டு 12 வாட்டி டைம் பார்க்குறான், அப்படி ஏந்துக்கிறான், இப்படி ஏந்துக்கிறான், அப்படி போகிறான், ஒரு தண்ணி குடிக்கிறான், இப்படி போகிறான், அப்படி ஒரு தண்ணி குடிக்கிறான், இப்படி போகிறான், அப்படி வரான், உட்கார முடியல. ஏன்? நீதிமான்களின் சபைகளிலே பாவிகள் நிலை நிற்பதில்லை. பைபிள் போட்டிருக்கா இல்லையா? முடியாது. இது யாருடைய இடம்? நீதிமான்களுடைய இடம். அதனால தான் பைபிள் சொல்லுது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தான் நீதியாக வாழ்கிற நீ அந்நிய நுகத்தில் என்ன செய்யாத, கலவாத. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு ஆமேன் வரமாட்டுதே. சபை உன்னை காக்கிற இடம். ஜெபம் பண்ணலாமா? சபையை விட்டுடாதீங்க. நேரம் ஆயிடுச்சு.